எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை வந்த காணொளிகளில் தத்துவத்தோட ஒவ்வொரு பிரிவை பற்றியும் விரிவாக பார்த்துட்டு வரோம். அதோட ஒரு தொடர்ச்சியாக தத்துவத்தோட இன்னொரு முக்கிய பிரிவான நெறியியலை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு சுலபமான நிகழ்ச்சியிலேருந்து தொடங்கலாம். நீங்கள் சாலையில் நடந்துட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் அவரோட பணப்பையை தெரியாமல் கீழே போட்டுட்டாரு. நீங்கள் அந்த பணப்பையை கையில் எடுக்கிறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒன்று, அந்த பணப்பை எடுத்து யார் கீழே போட்டாரோ அவர்கிட்டயே திருப்பி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பணப்பை எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த தருணத்தில் நீங்கள் இந்த ரெண்டு முடிவுகளுக்குள்ள ஒன்றை மட்டும் தீர்மானிக்கலை. உண்மையில் நெறியியல் உலகத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறேங்க. ஏன் அப்படின்னா, நெறியியல் என்பதே நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை பற்றியது தான். எளிதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஆய்வோ அல்லது ஆராய்ச்சியோ நெறியியல் என்று சொல்லலாம். அது சரியான வினை அல்லது செயல் என்ன, ஏன் என்று கேட்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கான பதில்கள் எப்போதும் தெளிவாக இருக்கிறது இல்லை. அதுதான் நெறியியலை ரொம்ப முக்கியமாக்குது. இதற்கு ஆங்கிலத்தில் எத்திக்ஸ் என்று பெயர். நெறியியல் என்றால் என்ன என்று புரிஞ்சுக்கிறதுக்கு இது சட்டங்கள், அதாவது லாஸ்லேருந்தும் தனிப்பட்ட கருத்துக்கள்ல இருந்தும் எப்படி வேறுபடுது என்று புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. சட்டப்படி சரியான ஒரு விஷயம் அறத்தின் வழி இருக்கிறது தான் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு வரலாறு நமக்கு காமிக்குது. அடிமைத்தனம், பிரிவினைவாதம், பாகுபாடு இதெல்லாம் ஒரு காலத்தில் சட்டப்படி சரியானவை தான். ஆனால் நமக்கே தெரியும் இதெல்லாம் எவ்வளோ அநீதியானவைன்னு. நெறியியல் சட்டப்படி சரியானவையா என்பதிலிருந்து சட்டங்கள் சரியானவையா என்று கேட்க தொடங்குது. அதே போல இது தனிப்பட்ட கருத்துக்கள்ல இருந்தும் வேறுபடுது. நம்மளுடைய கருத்துக்கள் நம்மளோட கலாச்சாரம், வளர்ப்பு மற்றும் உணர்ச்சிகள் மூலம் பாதிக்கப்படலாம். இது நம்மளோட கருத்துக்களுக்கான உரிய காரணங்களை கேட்குது. மற்றவர்களால் புரிஞ்சுக்கக்கூடிய, விவாதிக்கக்கூடிய மற்றும் மதிப்பீடு செய்யக்கூடிய உரிய காரணங்களை கேட்குது. இது நம்மளை நியாயமான, சிந்தனை சேர்ந்த மற்றும் பொறுப்பான முடிவுகளை எடுக்க வழி நடத்துது. நெறியியல் பழக்கம் அல்லது வசதியை தாண்டி செல்ல சவால் விடுக்குது. மனிதர்களோட நம்பிக்கைகள் தான் ஒழுக்கம் என்றால் அந்த நம்பிக்கைகள் நியாயமானவையா, காரணபூர்வமானவையா, மனித நடத்தைக்கு வழிகாட்ட தகுதியானவையா என்பதை சோதிப்பதே நெறியியல். நெறியியல் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது: மெய்நெறியியல், கடப்பாட்டு நெறியியல் மற்றும் பயன்பாட்டு நெறியியல். மெய்நெறியியல் அல்லது மெட்டா எத்திக்ஸ் நெறியியலை பற்றிய மிக ஆழமான கேள்விகளை கேட்குது. ஒரு விஷயத்தை நம்ம சரினோ இல்லை தவறுனோ சொல்கிறோம். எது சரி எது தவறுங்கிறத தாண்டி சரி தவறு போன்ற சொற்களின் அர்த்தம் என்ன, ஒரு விஷயத்தை சரி இல்லை தவறு என்று சொல்வதன் மூலம் நம்ம உணர்த்தக்கூடிய பொருள் என்ன, நெறியியல் உண்மைகள் உலகளாவியதா அல்லது அவை கலாச்சாரம் மற்றும் தனிப்பட்ட உணர்வுகள் மூலம் வடிவமைக்கப்படுகின்றனவா, இது போன்ற கேள்விகள்லாம் தான் நம்ம இதில் பார்ப்போம். இது எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றியதல்ல, மாறாக நெறியியலின் தன்மையை புரிந்து கொள்வது பற்றியது. கடப்பாட்டு நெறியியல் அல்லது நார்மேட்டிவ் எத்திக்ஸ் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஆராய்கிறது. நம்மளோட முடிவுகள் அவை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள்னால வழிநடத்தப்பட வேண்டுமா, நாம் பின்பற்றுகிற கொள்கைகள்னால வழிநடத்தப்பட வேண்டுமா, அல்லது நாம் வளர்த்து கொள்கிற நற்பண்புகளால் வழிநடத்தப்பட வேண்டுமா என்று இது கேட்கிறது. அடிப்படையில் கடப்பாட்டு நெறியியல் சரியான செயல்பாட்டுக்கான வழியை கண்டறிய நம்ம கட்டமைப்புகளை அல்லது வரைபடங்களை வழங்குகிறது. பயன்பாட்டு நெறியியல் அதாவது அப்ளைட் எத்திக்ஸ் உண்மையான நிஜ உலக சூழ்நிலைகளில் நெறிக்கோட்பாடுகள் எவ்வாறு முடிவுகளை வழிநடத்துகின்றன என்பதை ஆராய்கிறது. இது தத்துவ கருத்துக்களை நடைமுறை செயலுடன் இணைக்கும் நெறியியலின் கிளை. இது அன்றாட வாழ்வில் எது சரியானது மற்றும் பொறுப்பானது என்பதை நாம் தீர்மானிக்க உதவுகிறது. இந்த காணொளியின் இறுதியில் பயன்பாட்டு நெறியியல் முக்கிய பங்கு வகிக்கும் பல்வேறு துறைகள் மற்றும் பகுதிகளை பற்றி பார்ப்போம். இதில் கவனத்திற்குரிய விஷயம் என்னன்னா, இந்த பிரிவுகள் அனைத்தும் முற்றிலும் தனித்தவை அல்ல. இவை பெரும்பாலும் ஒன்றோடொன்று இணைகின்றன. அதாவது ஒரு கிளையிலேருந்து வரக்கூடிய கேள்விகளும் கருத்துக்களும் மற்ற கிளைகளை பாதிக்கவோ அல்லது அவற்றுடன் இணையவோ செய்கின்றன.
கடப்பாட்டு நெறியியலுக்குள்ள தத்துவ ஞானிகள் அறத்தை அல்லது எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்வதற்கு பல அணுகுமுறைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அவற்றில் விளைவுவாதம், கடப்பாட்டியல் மற்றும் நற்பண்பு நெறியியல் இவை மூன்றும் மிக முக்கியமானவை. விளைவுவாதம், அதாவது கான்செக்வென்ஷியலிசம். இந்த நெறியியல் அணுகுமுறை ஒரு செயல் நல்லதா அல்லது கெட்டதா என்பதை அதன் விளைவுகள் தான் தீர்மானிக்கின்றன என்று கூறுகிறது. வேற விதமாக சொல்லணும்னா, முக்கியமானது ஒரு செயலால் ஏற்படக்கூடிய தாக்கம்தான். விளைவுவாதத்தின் மிக பிரபலமான வடிவமாக திகழ்வது பயனோக்கு கோட்பாடு, அதாவது யூட்டிலிட்டேரியனிசம். அதன்படி நாம் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தவும் துன்பத்தை குறைக்கவும் பாடுபட வேண்டும். ஒரு செயல்னால நல்ல விளைவுகள் தீய விளைவுகளை விட அதிகம் ஏற்பட்டால் அந்த செயல் நெறியியல் ரீதியாக ஏற்றதாக கருதப்படும். உதாரணத்திற்கு, ஒரு மருத்துவரிடம் குறைந்த அளவில் தான் மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. பயனோக்கு கோட்பாடு அதிகமான மக்களுக்கு பலன் கிடைக்குமாறு அதை பகிர்ந்தளிப்பதில் கவனம் செலுத்தும். ஒரு சிலருக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கலனாலும் கவலைப்படாது. விளைவுவாதம் நம்மளோட முடிவுகளோட தாக்கத்தை பரிசீலிக்க தூண்டுது. நெறியியல் என்பது நமது எண்ணங்களை பற்றியது மட்டுமல்ல, நமது செயல்கள் ஏற்படுத்தக்கூடிய உண்மையான விளைவுகளை பற்றியது என்று இது நமக்கு நினைவூட்டுகிறது. கடப்பாட்டியல், அதாவது டியான்டாலஜி, பெரும்பாலும் இமானுவல் கேண்ட் என்பவருடன் தொடர்பு படுத்தப்படக்கூடிய இந்த கோட்பாடு ஒரு செயலின் விளைவுகளை பொருட்படுத்தாமல் அதன் உள்ளார்ந்த தன்மையை மையமாக கொள்கிறது. ஒரு செயல் என்றும் சரியாகவோ அல்லது தவறாகவோ கருதப்படும். உதாரணத்திற்கு, பொய் சொல்வதனால ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னாலும் பொய் சொல்வது தவறு என்பதனால அந்த செயல் என்றும் தவறாக தான் கருதப்படும். இந்த கட்டமைப்பு கொள்கைகள், கடமைகள் மற்றும் விதிகள் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. இது அனைவருக்கும் உலகளவில் பொருந்தக்கூடிய விதிகளின்படி செயல்பட நம்மை தூண்டுகிறது. கேண்டது சிந்தனை என்னவெனில், நாம் அனைவரும் உலகில் எல்லோரும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவ்வாறே நாமும் செயல்பட வேண்டும். இந்த கருத்தை அவர் சார்பற்ற கட்டளை அல்லது கேட்டகரிகள் இம்பெரேட்டிவ் என்று அழைத்தார். சரியான நடத்தை என்பது நல்ல விளைவுகளை தரக்கூடிய செயல்களை செய்வதல்ல, முறையான கொள்கைகளை பின்பற்றுவதும் விதியின்படி நடப்பதும் தான் என்று கடப்பாட்டியல் சொல்கிறது. நற்பண்பு நெறியியல், அதாவது வெர்ச்சு எத்திக்ஸ். விளைவுவாதம் அல்லது கடப்பாட்டியல் போல் அல்லாமல் நற்பண்பு நெறியியல் ஒரு செயலின் விதிகள் அல்லது விளைவுகளை விட செயலாற்றும் நபரின் பண்பின் மீது கவனம் செலுத்துகிறது. அரிஸ்டாட்டிலின் தத்துவத்தில் வேரூன்றிய இது, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை தாண்டி நான் எப்படிப்பட்ட மனிதராக வாழ வேண்டும் என்று கேட்கிறது. இந்த பார்வையில் நெறியியல் நடத்தை என்பது நேர்மை, தைரியம், கருணை மற்றும் நியாயம் போன்ற நற்பண்புகளை வளர்ப்பதிலிருந்து வருகிறது. உதாரணத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில பொய் சொல்வது சரியா இல்லை தவறா என்று விவாதிப்பதற்கு பதிலாக ஒரு நற்பண்பு நெறியியலாளர் உண்மை பேசக்கூடிய நேர்மையான ஒரு மனிதர் பொய் சொல்வாரா இல்லை உண்மையை பேசுவாரா என்று கேட்பார். இந்த கோட்பாடு நற்பண்புகளையும் நல்ல பழக்கங்களையும் வளர்ப்பதில் கவனம் செலுத்துது. விளைவுவாதம், கடப்பாட்டியல் மற்றும் நற்பண்பு நெறியியல் ஆகிய ஒவ்வொரு கட்டமைப்பும் சரி மற்றும் தவறு பற்றி சிந்திக்க ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்தை வழங்குகின்றன. இவற்றை ஆராய்வதன் மூலம் நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் சிக்கலான முடிவுகளை எதிர்கொள்ள தேவையான அறிவை பெறுகிறோம். இப்போ நெறியியல் ரொம்ப அருவமாகவும் கற்பனை போலவும் தோணலாம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளில் கூட நெறியியல் சாயல் இருக்கும். இந்த நிகழ்வை பற்றி யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நெருங்கிய நண்பர் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை பற்றிய நேர்மையான கருத்தை கேட்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்றது அவரை கஷ்டப்படுத்தலாம். அதே சமயத்தில் அவர்கிட்டேருந்து நீங்கள் உண்மையை மறைக்கிறது அவரை தவறான முறையில் வழி நடத்தலாம். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அது கூட ஒரு நெறியியல் தீர்மானம் தான். நம்ம வாங்கக்கூடிய விஷயங்கள் கூட நெறி சார்ந்த பாரம் உண்டு. நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் 2 சட்டைகளை பார்க்குறீங்க. ஒரு சட்டை மலிவான விலையில் இருந்தாலும் மோசமான சூழலில் செய்யப்பட்டது. இன்னொரு சட்டை உயர்ந்த விலையில் இருந்தாலும் சரியான சூழலில் செய்யப்பட்டது. இப்போது இந்த 2 சட்டைகளில் நீங்கள் எது தேர்வு செய்கிறீங்கிற முடிவு
நடை அல்லது விலை குறித்ததல்ல, அது நெறியியல் குறித்தது. இத்தகைய முடிவுகள் நமக்கு ரொம்ப சிறிதாக தோணலாம். ஆனால் உண்மையில் இந்த முடிவுகள் தான் நம்ம எப்படிப்பட்டவர்னோ, மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னோ தீர்மானிக்குது. நெறியியல் நம்மளை நிறுத்தி சிந்திக்க வைக்குது. நம்ம எது எளிதானதோ அதை தேர்வு செய்கிறோமா, இல்லை எது சரியானதோ அதை தேர்வு செய்கிறோமா என்று. இதன் மூலம் நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களா உருவெடுக்கிறோம் என்பதையும், நம்ம அனைவரும் சேர்ந்து கட்டமைக்கக்கூடிய இந்த உலகத்தையும் அது மெதுவாக வழிநடத்துது. நெறியியல் சமூகத்தின் பல அம்சங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி நாம் வாழ்வது, வேலை செய்வது மற்றும் முடிவுகளை எடுப்பது போன்ற பல விஷயங்களை பாதிக்குது. நாம் முன்னரே பார்த்தது போல, இதுதான் பயன்பாட்டு நெறியியல். அறநெறி கொள்கைகளை நிஜ உலக சூழ்நிலைகளில் நடைமுறைப்படுத்துவது. அதை மனதில் வைத்துக்கொண்டு நெறியியல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் சில துறைகளை பற்றி பார்ப்போம். சுற்றுச்சூழல், அதாவது என்விரான்மெண்ட். நாம் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளோட எதிர்காலத்தை வடிவமைக்குது. நமது உலகத்தையும் நம்மளோட வருங்கால தலைமுறைகளையும் பற்றி யோசித்து பொறுப்புடன் செயல்படுமாறு நெறியியல் நம்மளை வலியுறுத்துது. மருத்துவம், அதாவது மெடிசன். மருத்துவத்துறையில் குறிப்பாக உலகளாவிய நெருக்கடிகள் போது உயிர்களை காப்பதற்கும் தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிப்பதற்கும் இடையே பெரும்பாலும் சமநிலைப்படுத்த வேண்டியிருக்குது. சட்டம் மற்றும் அரசியல், அதாவது லாஸ் அண்ட் பாலிடிக்ஸ். சிக்கலான சமூக பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீதி மற்றும் நியாயத்தை உறுதிப்படுத்துமாறு சட்டங்களையும் கொள்கைகளையும் நெறியியல் வடிவமைக்குது. வணிகம் மற்றும் பொருளாதாரம், அதாவது பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். தொழிலில் வெற்றி அடைவது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஊழியர்களை நியாயமாகவும் பொறுப்புடனும் நடத்துவது முக்கியம் என்று நெறியியல் நமக்கு நினைவூட்டுது. தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜி. செயற்கை நுண்ணறிவு நன்கு வளர்ந்து வரக்கூடிய இன்றைய உலகத்தில் உயிர் தொடர்புடைய முடிவுகளை எடுப்பதற்கு இயந்திரங்களை நம்பலாமா போன்ற நெறியியல் கேள்விகள் எழுகின்றன. இத்தகைய முடிவுகளுக்கு தொழில்நுட்ப திறனை தாண்டி பகுத்தறிவும் பொறுப்பும் தேவை. சுருக்கமாக சொல்லணுன்னா, நெறியியல் நம்ம செயல்களை வழிநடத்துது. நம்ம இந்த உலகத்தையும் நம்மளை சுற்றியுள்ள இந்த மக்களையும் எப்படி பாதிக்கிறோன்னு தீர்மானிக்குது. நியாயமான முறையில் நடக்கவும், மற்றவர்களோட கண்ணியத்தை அங்கீகரிக்கவும், நீதியுள்ள, இரக்கமுள்ள மற்றும் நிலையான ஒரு சமுதாயத்தை கற்பனை செய்யவும் நெறியியல் நம்மளை சவாலிடுது. நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் பெரியதோ அல்லது சிறியதோ பொறுப்புடனும் சிந்தனையுடனும் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பாகும். நெறியியல் என்பது வெறும் கருத்தல்ல, நம்மளோட நடத்தையையும் நம்மளை சுற்றியுள்ள இந்த உலகத்தையும் வடிவமைக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இத்துடன் இந்த காணொலியோட இறுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் சிறிது நேரத்தில் இன்னொரு காணொலியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.